வணக்கம். திருப்பொற்சுன்னம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்துல திருப்பொற்சுன்னன்ற பகுதியிலிருந்து பாடல் வரிகளை படிக்கலாம். பூயியல் வார்சடை எம்பிரார்க்கு பொன் திருச்சுன்னம் இடிக்க வேண்டும். மாவின் வடு வகிர் அன்ன கண்ணீர் வம்மீன்கள் வந்து உடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே குனிமின் தொழுமின் எம்கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மை ஆள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. சிவபெருமான் அழகான நீண்ட சடைமுடி உடையவர். அதனால அவருக்கு நாம நல்ல நயமிக்க பொற்சுண்ணத்தை இடிக்க வேண்டும். மாப்பிஞ்சு போன்ற அழகான கண்களையுடைய பெண்களே, இறைவனுக்காக திருச்சுன்னம் இடிப்பதற்காக அனைவரும் வாருங்கள். தொண்டர்கள் எல்லாம் வெளியே காத்திருக்காதபடி அவங்களெல்லாம் சத்தமாக கூவி அழையுங்கள். வந்து உடனே அவரது புகழை பாடுங்கள், ஆனந்தமாக ஆடுங்கள், வணங்குங்கள். நம்மை எல்லாம் ஆட்கொள்வதற்காக இறைவன் தேவியோடு சேர்ந்து இங்கு வருகிறார். அவர் நீராடுவதற்காக நாம் பொற்சுண்ணத்தை இடிப்போம். சுந்தர நீரு அணிந்து மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கொடி எடுமின் அந்தரர் கோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எம் தரம் ஆள் உமையால் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்சுன்னம் இடித்தும் நாமே. சிவபெருமான் வந்து அருள் செய்யவும் சுண்ணம் இடிக்கவும் முதல்ல உங்களை தூய்மை செஞ்சு நெற்றியில திருநீரு பூசுங்க. இறைவன் எழுந்தருள போகும் இடத்த பசும் சாணி கொண்டு முழுக வேண்டும். ஏதோ பசு, நோயற்ற பசு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல கறவ பசுவோட சாணத்தை கொண்டுதான் முழுக வேண்டும். தூய்மையான பொன் துகள்களை தூவி நவநிதிகளை பரப்பி தேவேந்திரனுடைய கற்பக மரத்தை நில நிறுத்தி அழகான விளக்குகளை ஏற்றி வச்சு அதற்கு பிறகு காளை கொடியை கட்டி உயர்த்துங்கள். இந்திரனுக்கு தலைவனாகவும் பிரம்மாவுக்கு பெருமானாகவும் திருமாலுக்கு தெய்வமாகவும் கையில் வேலை கொண்டுள்ள முருக பெருமானுக்கு தந்தையாகவும் உமாதேவியாருக்கு ஏற்ற கணவராகவும் என்னை போன்ற அடியார்களுக்கெல்லாம் அன்னையாகவும் இருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு பொற்சுண்ணத்தை நாம் இடிப்போம். மீண்டும் அடுத்த பதிவுல திருப்பொற்சுண்ணத்திலிருந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.